கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது என்னாகமம் 23ஆம் அதிகாரம், அதில் 19ஆம் வசனம். என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இன்றைய தினம் தேவன் உங்களை குறித்து சொன்ன காரியங்களை நிறைவேற்றாமல் இருப்பாரா என்று தேவன் ஒரு கேள்விக்குறியாக நம்மிடத்தில் கேட்கிறார். அப்ப நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? நேற்றைய தினம் ஒரு காரியத்தை பார்த்தோம், முழு இருதயத்தோடு உண்மை தேடுகிறவர்கள் அப்படின்னு, உடன்படிக்கை கிருபையும் காத்து கொண்டு இருக்கிறதுன்னு பார்த்தோம். அதே தான் இதுலையும் சொல்றாரு, தேவன் சொன்ன வார்த்தைகள் மாறாதவைகள். தேவன் உங்களை குறித்து ஒரு வாக்கு சொல்லிட்டாருன்னா அந்த வாக்கிலிருந்து தேவன் மாற மாட்டார். அதனால தான் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அப்ப தேவன் சொன்ன வார்த்தையிலேருந்து பின்வாங்குவது கிடையாது. நம்ம தான் நிறைய நேரம் பின்வாங்கிடுவோம். முதல் நல்லா தான் இருப்போம், ஒருத்தங்க வேலைக்கு சேர்ப்போம், ஒருத்தங்களை வச்சிருப்போம், ஒரு கடையிலையோ ஒரு வேலையிலையோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப நல்லா பழகிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு நமக்கு மனசு மாறிடும். மனசு மாறி அவங்கள என்ன எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ, எவ்வளோ திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மாறிடுவோம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. நம்மளை தெரிந்தெடுத்து கொண்ட தேவன் எதுக்காக தெரிந்து கொண்டார்னா, நம்ம அவருக்காக ஊழியம் செய்வதற்காக, அவருக்காக ஓடுவதற்காக. ஊழியம்னா உடனே நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இல்லாமல் பைபிளை தூக்கிட்டு எல்லாருமே ஸ்டேஜில் ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணுவது தான் ஊழியம் கிடையாது. சாட்சியுள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்வது தான் மிகப்பெரிய ஊழியம். அதுதான் தேவனுக்கு மிகவும் பிரியமான ஊழியம். நம்ம தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு ரெடியாக இருக்கிறோமா, அதை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் இன்றைய தினம் அழைக்கிறார். அதான் பாருங்க, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாத இருப்பாரோ. அப்போ நம்ம கடந்த காலங்களில் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு வந்திருக்கும், அநேக காரியங்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லியிருப்பாங்க, நேரடியாக உங்களை குறித்தே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வேதம் படிக்கும் போதே இந்த வேதத்திலிருந்து நேரடியாக தேவன் உங்கள்கிட்ட பேசியிருப்பார். ஆனால் அது ஏன் நிறைவேறவில்லை? ஏன் இவ்வளோ காலதாமதம் ஆகிறது? ஏன் இந்த மாதிரி எனக்கு நடக்கலையே? எனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னீங்களே, ஏன் எனக்கு கிடைக்கல? உங்களுக்கு நல்ல பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் நடக்கலை? நல்ல கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னீங்களே, ஏன் நடக்கலை? அப்பா அம்மாவோட பெற்றோர்களுக்கு நல்ல உறவு இருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் நடக்கலை? ஏன் நடக்கலை? ஏன் நடக்கலை? ஏன் நடக்கலைன்னு நம்ம கேட்குறோமே தவிர, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்குறோமா? நம்ம கேட்கிறதே கிடையாது. தேவன்கிட்ட நம்ம கேட்க வேண்டும், ஆண்டவரே உண்மை குறித்து என்னுடைய சித்தத்தில் நிறைவேற்ற நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் என்ன பேச வேண்டும் ஆண்டவரே, என்ன பேசக்கூடாது ஆண்டவரே என்று தேவன்கிட்ட கேட்கும்போது, தேவன் இந்த சொன்ன வார்த்தைகள் தான். அவர் சொன்ன வார்த்தைகளை செய்யாமல் போகிறது கிடையாது. உங்களுக்காக வாக்குத்தத்தங்களும் உங்களுக்காக தீர்க்க தரிசனங்களும் காத்து கொண்டிருக்கிறது. காலதாமதமானாலும் அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும். நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் நம்ம உடனே நடக்கலையே அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். ஒரு சோறு வீட்டில் வைக்கணும்னா கூட அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், 1/2 மணி நேரம் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தை மீறி எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்ற போது தான் நம்ம விழுந்து போய் விடுகிறோம். தேவன் பொய் சொல்லுகிற தேவன் கிடையாது, மனம் மாறுகிற தேவன் கிடையாது. உங்களை குறித்து தேவன் வசனித்து சொன்ன, உங்களை குறித்து தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ உலகத்துக்கு ஒளியா இருப்பாய், நீ உப்பாய் இருப்பாய்ன்றது எல்லாத்துக்கும் ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் சொன்ன ஒரு காரியங்கள். மனு குலத்துக்கு சொன்ன காரியங்கள். அதற்காகத்தான் தேவன் நம்மளை அழைத்து படைத்தது அந்த நோக்கமே அதுதான். ஆனால் அதை தாண்டி தனிப்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட காரியங்களுக்கு ஒன்று உண்டு. அதிலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அதை நம்ம தெரிந்து கொள்வோம். எல்லாத்துக்குமே தெரியும், ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு தெரியும். ஆனால் நடக்கலை அப்படின்னா அதுக்கு தேவன் கிடையாது, நம்ம தான் பொறுப்பு. நம்ம தான் அதை பொறுப்பு வைக்க வேண்டும். ஒருவேளை நம்ம எந்த இடத்துல இருக்கோம், ஆண்டவரே உமக்கு பிரியாணமானபடி நான் நடக்கிறேனா, இல்லை நான் ஏன் சுயத்தின்படி நடந்துக்கிட்டு உங்கள்கிட்ட நிற்கிறேனான்று நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் இன்றைய தினம் நம்ம அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நீர் எங்களுக்காக உடன்படிக்கை கிருபையும் காத்து வருகின்ற நேற்றைய தினம் பார்த்தது போல தகப்பனே, இன்றைய தினம் நீ பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற புத்திரன் அல்ல என்று நீங்கள் சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. பேசுதாப்பனே, நீர் எங்களுக்கு குறித்து சொன்ன காரியங்கள் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. நீர் எங்களை குறித்து சொன்ன காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.